உனக்கு புடவை எடுத்து வந்திருக்கம்மா. இந்தம்மா வாங்கிக்க. சீமை இல்லாத சிரிக்கியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஜிங்கு ஜிங்குன்னு ஆட வச்சுங்கிறியே, அவளுக்கு எவ்வளோ ரூபாயில புடவை எடுத்த? அது 2200மா. என்னது 2200? அப்ப எனக்கு 2195 ரூபாய்க்கு ஒரு புடவைய வாங்கி வந்து வீசிருக்க. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி பாராட்டி சீராட்டி வளர்த்த என் வயிறை எரிய வச்சிருக்கியாடா நீ. பெத்த தாயிடா, பெத்த தாய். அவன் நேத்து வந்தவடா, நேத்து வந்தவ. இந்த புடவையும் அவகிட்டயே கொடுத்துடு, எனக்கு வேணாம். அம்மா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ யார்கிட்ட சொன்ன, யாருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கொடுத்த? அம்மா என் பொண்டாட்டி வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தாமா, அதான் அவளை பார்த்து சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்றேம்மா. அப்போ நேத்து வந்து உனக்கு முக்கியமானவ ஆயிட்டா, அப்படிதானே? பெத்தவடா, நான் பெத்தவ. அவ நேத்து வந்தவ, மனசுல வச்சுக்கோ. ஒரு தாயி புள்ள கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. அவளும் அப்படித்தாம்மா. எந்த ஒரு பொண்டாட்டியும் தன் புருஷன் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாமா. வாய மூடு. நேத்து வந்தவளுக்காக பெத்த தாயை எதிர்த்து பேசுறியா நீ? நான் பெத்தவடா, நான் பெத்தவ. எனக்கு கொஞ்சம் தலைவிலங்க. அப்படி என்ன பண்ண போறா? ஐயோ எம்மாடி, என்னை எங்க தூக்கின்னு போறான்னு தெரியலையே. ஏவா இந்த டேங்க் மேல என்ன தூக்கின்னு வந்திருக்க நீ? பெத்த வயிறு எரியுது, பெத்த வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அதான் பெத்த வயிறை கூல் பண்ண போறேன். கூல் சொல்ற. அந்த டேங்க் தண்ணியில போய் பத்திரமா விழுந்தீங்களா? இப்ப கூல் ஆயிடும் உங்க பெத்த வயிறு. நீங்களும் உங்க மாமியாருக்கு நேத்து வந்தவதான். நேத்து வந்தவ இல்லைன்னா எந்த ஆம்பளைக்கும் வாழ்க்கையே இல்லை. நான் பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணது தப்பா இருந்தா இந்த சின்ன பொண்ணை மன்னிச்சுட்டு உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.